ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரைஸ், பாகற்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் பச்சை சுண்டைக்காய் பொரியல், இது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பச்சை பட்டாணியை வந்துட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டுக்கிறேங்க. இது வந்து இந்த கவர்லலாம் விற்கும்ல அந்த பட்டாணி, அதில் ஆர்டிஃபிஷியல் கலர் நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாவக்காவை வந்து நல்லா 2 பாவக்காங்க, பெரிய பாவக்காய். அதை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2, கேரட் 2, பீன்ஸ் ஒரு 6லேருந்து 8 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறிங்க இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கனாக்கா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நமக்கு தேவைப்படும். சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு மீல் மேக்கரை போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய் பண்ணிடுறேன் நான். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இது 3த்துக்கும் சேர்த்து தான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தக்காளி போட்டுக்கிறேங்க நான். தக்காளியும் வெங்காயமும் இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். நல்லா பெரட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ வந்துட்டு வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க நான். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ பாவக்காவை போட்டுக்கிறேங்க நான். பாவக்காவை போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டிக்கலாம். அந்த மசாலாலாம் கொஞ்சம் பாவக்காயில் ஏறுற அளவுக்கு. கொஞ்சம் பாவக்காய் சுருங்கினதுக்கப்புறமா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் பொறுத்து வந்து பார்க்குறேங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ செக் பண்ணி பார்த்ததில் அது ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. இன்னும் 1/4 வாசி வேகணும். அதனால் திருப்பியும் மூடி போட்டு விட்டுடுறேங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாவக்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எலசா எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பொரியல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். இன்னும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் பொறுத்து வந்து பார்க்குறேங்க. நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் அது. பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. போதும், பாவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க நான். வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கசப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. குக்கர் வச்சுக்கிறேங்க. இப்போ வெஜிடபிள் ரைஸ்க்கு எல்லாம் தாளிக்கிறது எல்லாமே போட்டுக்கிறேன். வெஜிடபிள் ரைஸ் வந்து அப்படியே ஸ்பீடாக ஊட்டிடுறேங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் நான் அட்டாச் பண்ணி விடுறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதனால் இதை நான் ஸ்பீடாக ஊட்டிடுறேங்க. வெஜிடபிள் ரைஸ் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 அளவுக்கு தக்காளி போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டு காயெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு பச்சை பட்டாணி மீல் மேக்கர் எல்லாமே போட்டு அரிசியும் போட்டு பெரட்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்யும்போது இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காமல் எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் சாதம் குழையாமல் எப்படி செய்யணும், அடிப்பிடிக்காமல் எப்படி செய்யணும், இந்த டிப்ஸ்லாம் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ சுண்டைக்காய் வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க நான். சுண்டைக்காய் பொரியலுக்கு வந்துட்டு நல்லா எலசாக தாங்க இருக்கணும். முத்துனது இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த தோலையும் நம்மளால் கடித்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சுண்டைக்காய் எலசா பார்த்து நான் எடுத்துக்கிறேங்க. சுண்டைக்காய், பாவக்காய் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அடிக்கடிக்கு சேர்த்துக்கணுங்க நம்ம சாப்பாடில். ரொம்ப நல்லது சுண்டைக்காய்.
இந்த மாதிரி தான் நான் எடுத்து இந்த சுண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல வந்துட்டு சுண்டக்காய் வச்சு வத்தல் போட்டிருக்கேங்க. அது வந்துட்டு இந்த வத்த குழம்புலாம் வைப்போம்ல, அதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேங்க. அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அட்டாச் பண்ணி. கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சுண்டக்காவை வந்துட்டு கத்தி வச்சு நடுவில் ஒரு கீரல் போட்டு செய்கிறதும் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி இடித்து நம்ம தண்ணியில் போட்டு அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஒரு இடி இடித்து நம்ம போட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா இதுவாகும். அப்படியே போட்டோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி உடச்சி நம்ம ஏன் தண்ணியில் போடுறோன்னா, அது வந்து நல்லா கருத்துருங்க. அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வைக்கிறோம். சும்மா லைட்டாக ஒரு இடி இடித்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க. எல்லாத்தையுமே இடிச்சிட்டேன் நான். எல்லாம் தண்ணியில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை வெங்காயம் இருக்குது, ஒரு தக்காளி இருக்குது. தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுக்கு தேவை. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட போடலாம். அது உங்கள் விருப்பம்தான். சுண்டக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இதே வந்துட்டு இப்போ நம்ம இப்படி போடுறோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக அரைச்சி அது மாதிரி கூட செய்யலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் இதில் இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து போடணுன்னா போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். போட வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு சுருங்க வதக்கிக்கலாம். கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சுண்டைக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. சுண்டைக்காய் இந்த மாதிரி நம்ம போடுற வரைக்கும் தண்ணியிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா நல்லா உள்ளெலாம் கருப்பாயிருங்க, கருத்து போயிடும். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து அடியில் நிறைய விதை இருக்குங்க. இதையும் நான் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். நம்ம இத்தனைக்கும் ஒரு இடி தான் இடித்தோம், அதுக்கே இந்த அளவுக்கு விதை வெளியாகிருக்கு. விதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம், இதுலேயே நம்ம வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே அது வதங்கினாலே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காவோட கலர் கூட நல்ல லைட் க்ரீனாக இருக்குது. கரெக்டாக 5 நிமிஷங்க. எவ்வளோ நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது வந்துட்டு நான்ஸ்டிக் கடாய் தாங்க, அதனால் நான் தைரியமாக விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு போகாதீங்க. அப்பப்போ வந்து சாதாரண கடாயில் வைக்கிறீங்கன்னா வந்து கிளறி விடுங்க, நல்லா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வந்துட்டு ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் அமுக்கும்போது நல்லா வெந்த மாதிரி தான் தெரியுது.
நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சும்மா ஜஸ்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கசப்பெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாக்கா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நாங்கள் இப்படியே தாங்க சாப்பிடுவோம். எதுலேயுமே இந்த வெல்லமோ சர்க்கரையோ சர்க்கரை குறிப்பாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை சேர்ப்பாங்க சாப்பிட்ற பொருளுங்களில், கசப்பு தெரியக்கூடாதுன்னு பாவக்காயில் இதிலலாம். அந்த மாதிரி பண்ணாதீங்கங்க. அதுக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போதுங்க. இந்த சுண்டக்காய் வந்து நல்ல பிஞ்சு சுண்டக்காவாக இருக்கவே ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்தில் வெந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முத்தின மாதிரி போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் நிப்பாட்டிடுறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தான, சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் ரைஸும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஏற்கனவே திறந்து பார்த்துட்டேன். அடி பிடிக்கலை, குழையலை, சாதம் ஒன்றோட ஒன்று ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யணும், குழையாமல் எப்படி செய்யணும், அடி பிடிக்காமல் எப்படி செய்யணும், இப்படி நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இது சாப்பாட்டு அரிசி தாங்க, பாஸ்மதி ரைஸ் கிடையாது. அதே போல் இந்த சுண்டக்காய் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து காஞ்ச சுண்டக்காயில் வத்த குழம்பு தான் செய்வோம். இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் கிடச்சதுன்னா அதில் வந்துட்டு நம்ம காரக்குழம்பு செய்வோம். இந்த மாதிரியும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.